அன்பான பார்வையாளர்களே, நம்முடைய இந்த ஆண்டின் உலகக்கோப்பையை 2024 நம்முடைய இந்திய அணி தட்டிப் பறித்து வெற்றிக்கனியை ருசி பார்த்திருக்கின்றது. இதற்காக அவர்கள் தனித்தனியாகவும் குழுவாகவும் போராடி இந்த இலக்கை அடைந்திருக்கின்றனர். இதேபோல்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு போராட்ட களத்தில் நிற்கின்றோம். நம்மை நோக்கி வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், எதிர்ச்சொல்கள், எதிர்வினைகள் ஆகியவற்றை நம்முடைய உழைப்பின் மூலியமாகவும் நம்முடைய அறிவு சாதுரிய திறமையினாலும் நாம் பயன்படுத்தி நம்முடைய இலக்காகிய வெற்றி என்பதை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்பதை இந்த களத்தின் மூலமாக நாமும் கற்றறிய வேண்டும். இந்த அணியை பாராட்டி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். வண்ணமை கொண்டு வா, வண்ணக் கவிதை எழுதப் போகிறேன். வானவில்லே இறங்கி வா, வண்ணமயமாய் எழுதப் போகிறேன். எண்ணங்களை ஒன்று கூட்டி எளிமையாக எழுதப் போகிறேன். எழுத்துக்களை தேடி தேடி மாலை ஒன்று தொடுக்கப் போகிறேன். ஆற்று மீன்களே நீந்தி வாருங்கள், நீலச் சட்டைகளுக்கு வாழ்த்து சொல்ல. பட்டாம்பூச்சியே பறந்து வா, ரோஹித் பட்டாளத்துக்கு வாழ்த்து சொல்ல. ஒற்றை பந்த வீச வச்சு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நட்ட நடு மைதானத்தில் நடைய கட்ட வச்சிட்டியே. மேகங்களே மேடை போடு, காகங்களே கவிதை பாடு, துள்ளி துள்ளி நடனமாடும் புள்ளிமான்களே கீதம் பாடு. தோகை மயிலே கான குயிலே இறகை விரித்து நடனமாடு. தோல்விக்கே தோல்வி கொடுத்த எங்கள் அணியின் வெற்றி புகழ்பாடு.